السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر الله أكبر الله لا إله إلا الله لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்டவைகள் அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு ஜும்ஆவிலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், தக்வாவுடைய மக்களாக வாழுங்கள். தக்வாவுடையவர்களுக்குத்தான் வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறது. தக்வா என்று சொல்லக்கூடிய ஒன்றை வைத்து மட்டும்தான் மனிதனுடைய கண்ணியம், மனிதனுடைய கேவலம், மனிதனுடைய தரம் நிர்ணயிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய இன்னொரு கருத்துக்களை குர்ஆன் மிக அழகாக தெளிவாக எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது. ஒரு மனிதனுடைய முடிவோ அவனை சூழ இருக்கக்கூடிய எதை வைத்து முடிவு செய்யப்பட மாட்டாது. அவனுடைய முடிவில் இருக்கக்கூடிய தக்வாவை வைத்துத்தான் அது முடிவு செய்யப்படும் என்று குர்ஆன் கோடிட்டு காட்டியிருக்கிறது. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹுடைய பார்வையில கண்ணியத்துக்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள்,
போற்றப்படக்கூடியவர்கள் யார் என்றால், யாருடைய வாழ்க்கையில் தக்வா என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்குமோ அதுதான் அவர்களை உயர்த்தி வைக்கும் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆன் உடைய திருவசனத்தின் ஊடாக சொல்லுகின்றான், எங்களுடைய கைகளில் ஒவ்வொரு நாளும் வந்து போகக்கூடிய, தவளக்கூடிய, ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதக்கூடிய, எல்லா நல்ல நிகழ்வுகளிலும் பாராயணம் செய்யப்படக்கூடிய குர்ஆனை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. இது எல்லாருக்கும் வழிகாட்ட மாட்டாது. இந்த குர்ஆனை எல்லாருக்கும் ஓதலாம். இதை படிக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள், சுப்ஹானல்லாஹ், எல்லாருக்கும் இதை படிப்பதற்கு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். குர்ஆன் விளங்குவதற்கு ரொம்ப லேசி. குர்ஆனுடைய லாஜிக், குர்ஆன் சொல்லக்கூடிய உபமானங்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டதிட்டங்கள், இவைகளை விளங்கிக் கொள்வது ரொம்ப லேசி. ஆனாலும் விளங்கின அனைவருக்கும் நேர்வழி கிடைக்க மாட்டாது. குர்ஆன் சொல்லிவிட்டது ஹுதல் லில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்கு மட்டும்தான் வழிகாட்டும். இன்ஃபர்மேஷன் என்பது டிஃபரண்ட் வேற, டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது டிஃபரண்ட், அது வேற. எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் குர்ஆனினூடாக. குர்ஆனிக் நாலேஜ், குர்ஆனுடைய நாலேஜ் எல்லாருக்கும் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு அதை பத்தி பேசுறதுக்கு கெப்பாசிட்டி எல்லார்ட்டையும் இருக்கிறது, எல்லா மட்டத்திலையும் இருக்கிறது. குர்ஆனை கோட் பண்ணி குர்ஆனுடைய கருத்துக்களை வச்சு பிரசன்டேஷன் வேண்டுமா, கதைக்க வேண்டுமா, பயான் செய்ய வேண்டுமா, சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு அதுக்குரிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கிறது. இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைக்குது. ஆனா எத்தனை பேருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைத்திருக்கிறது? குர்ஆன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து விட்டது. குர்ஆனை படிச்சேன், என் வாழ்க்கை அப்படியே மாறிவிட்டது. குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் எல்லாருக்கும் படிக்கலாம். ஆனா குர்ஆன் யாருக்கு தெரியுமா வழிகாட்டும்? யாரிடத்துல ஹிதாயத் இருக்கும், யாரிடத்துல அல்லாஹுடைய அச்சம் இருக்குமோ, அல்லாஹுடைய பயம் இருக்குமோ, அல்லாஹு மீது நம்பிக்கை இருக்குமோ, அவர்களுக்குத்தான் இந்த குர்ஆன் வழிகாட்டும் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. உலமாக்கள் இதை இப்படி விளங்கப்படுத்துகிறார்கள். உதாரணமாக, ஒரு சகோதரருக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஒரு சகோதரருக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அந்த செய்தி சொல்லப்படும் பொழுது அவரை சூழ அவருடைய நண்பர்களும் இருக்கிறார்கள், அவருக்கு தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள், அவருடைய கடையில வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இருக்கும் பொழுது ஒரு செய்தி சொல்லப்பட்டு விட்டது, உங்களுடைய தகப்பனார் காலம் சென்று விட்டார் என்று சொல்லி. இந்த தகப்பனார் காலம் சென்று விட்டார் என்ற செய்தி அனைவருக்கும் செய்தியாக இருந்தாலும் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது உங்களுக்கு அந்த செய்தி எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த உணர்வை ஏற்படுத்தும்? பிறருக்கு பிறருடைய வாழ்க்கையில், பிறருடைய லைஃப்ல ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்னவென்றால், உங்களுடைய தகப்பனார் காலம் சென்று விட்டார் என்பது அவர்களுக்கு ஒரு செய்தி, அது ஒரு இன்ஃபர்மேஷன். ஆனா அது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டுமல்ல, அது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டுமல்ல. தகப்பனார் காலம் சென்று விட்டார் என்ற செய்தி உங்களுக்கு ஒரு தகவல் அல்ல, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எமோஷனல் டீலிங். அந்த நேரம் உங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆனை நம்பக்கூடிய முத்தகீன்கள் ஓதக்கூடிய குர்ஆனுக்கும் குர்ஆனை ஒரு புத்தகமாக படிக்கக்கூடியவர்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் இதுதான். சிலருக்கு சிலருடைய ஜனாசா இன்னால் மௌத்தாகி விட்டார் என்ற செய்தி அநேகமானவர்களுக்கு அது இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதுல எந்த வகையான உணர்வும் அதுல வெளிப்பட மாட்டாது. ஆனால் என்னுடைய குடும்பத்தில் எனக்கு நெருக்கமான என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய பெற்றோர்கள் காலம் சென்று விட்டார் என்ற செய்தி சொல்லப்பட்டால் அவருக்கு ஏற்படக்கூடிய உணர்வு வித்தியாசமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனையும் அப்படித்தான் நினைத்து வைத்திருக்கிறான் முத்தகீன்களுடன். அதனாலதான் குர்ஆன் சொல்லுகிறது, முத்தகீன்களுக்கு தான் இந்த குர்ஆன் வழிகாட்டும் என்பதாக. ஒவ்வொரு ஜும்ஆவிலும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்யப்படுகிறது. ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய மக்களுக்கும் அதுதான் சொல்லப்படுகிறது. ஹஜ்ஜிக்கு போறவர்கள் ஹஜ்ஜிக்கு ஆயத்தமாகும் பொழுது
அங்கே போய் செலவழிப்பதற்கு தேவையான பணத்தையும் திரட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பணத்துடன் மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை. நீங்க அங்க கொண்டு வரக்கூடிய சொத்துக்கள்ல, உடைமைகள்ல மிகவும் பொறுமதியான உடைமை தக்வா, இறையச்சம். ஹஜ்ஜுக்கு போற மக்களுக்கு தேவை, நோம்பு பிடிக்கிற மக்களுக்கும் தேவை. லஅல்லக்கும் தத்தகூன். நோம்பு விதியாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில தக்வா பிரதிபலிக்க வேண்டும். சென்ற மாதம் தில்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல குர்பான் கொடுத்தோம், உம்ஹியா கொடுத்தோம். அங்கே அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா. வலாக்கின் யனாலுஹு தக்வா. தக்வா என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் அங்க போய் சேரும். இறைச்சி, ரத்தம், மாமிசம் அது அல்லாஹ்வுக்கு அது தேவையில்லை. அது நோக்கம் அல்ல இடத்துல. அதை நீங்க சாப்பிட்டுக் கொள்ளுங்க, அதை நீங்க எடுத்து உண்டு பழகிக் கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அறுக்கும் பொழுது இருந்த தக்வா, மனோநிலை, அல்லாஹ்வுடைய அச்சம், எதற்காக வேண்டி இது செய்யப்படுகிறது? சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த தக்வாவுடைய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைக்க வேண்டும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நல்லவர்களுடைய ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? மக்பராக்களுக்கு போய் தரிசிப்பது, கபிரிஸ்தானுக்கு போவது. ஜியாரங்களுக்கு மட்டுமல்ல, கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஜியாரங்களுக்கு மட்டுமல்ல, அதை ஜியாரத்து செய்வது நல்ல விடயம் என்ற பிரச்சனையும் கிடையாது. இபாதத் அல்ல ஜியாரத். இதே போல மக்பராக்களுக்கு போய், கபிரிஸ்தானுக்கு போய் ஜியாரத்து செய்துவிட்டு வருவது ஒரு சுன்னத்தான கர்மம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிகமாக மக்பராவுக்கு போவார்கள். மக்பராவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடன் கதைப்பார்கள், பேசுவார்கள். எங்கட வாழ்க்கையை நாங்க திருத்திக் கொள்ளணும், நாங்க தனியா கொஞ்சம் பேசணும், எங்களோட நாங்க பேசணும். எனக்கிட்ட கேள்வி நான் கேட்கணும். எனக்கு யாராவது பொய் சொன்னா நான் அவன்கிட்ட கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நீ உண்மையிலேயே ஒரு முஸ்லிம் தானா? யாராவது ஒரு ஹராத்தை செஞ்சுட்டா நாங்க அவரை பத்தி கேள்வி கேட்போம், அவர் உண்மையிலேயே ஒரு முஸ்லிம் இப்படி செய்வானா? பிறரை பார்த்து கேள்வி கேட்பது போல எங்களிடத்தில் நாங்க கேள்வி கேட்க வேண்டும். உண்மையிலேயே நான் ஒரு முஸ்லிம் தானா? இந்த கேள்விக்கு பதில் நானும் நீங்களும் தேட வேண்டும். இது ஒரு நாடகம் அல்ல, இது ஒரு யதார்த்தம். பிறரை பார்த்து பல நாள் கேட்டிருப்போம், பல சந்தர்ப்பங்களில் கேட்டிருப்போம். எங்களை பார்த்து நாங்க கேட்டுக்கொண்டோமா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சந்தர்ப்பம் வந்து விட்டது, அதற்குரிய நேரம் வந்து விட்டது. பிந்தின இரவுகள்ல எழும்பி உலகமே அமைதியாக இருக்கும் பொழுது எந்த சத்தமும் கிடையாது, அனைத்து உலகமுமே அமைதியாகிவிட்டது. சேவல் கூட கூவவில்லை, இதுவரைக்கும் கழுதை கூட சத்தமிடவில்லை, வாகனங்களுடைய சத்தமும் இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் நீண்ட ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எழும்பி எங்கட உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பார்ப்போமே, உண்மையிலேயே நான் ஒரு முஸ்லிம் தானா? எத்தனை வீதம் இஸ்லாம் என்னிடத்தில் இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முனாஃபிகீன்களுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? பேசினா போய் பேசுவாங்க, வாக்களிச்சா வாக்கு மீறுவாங்க, நம்பினா துரோகம் செய்வாங்க. இது முனாஃபிகீன்களுடைய அடையாளம். இது என்னிடத்தில் இருக்கிறதா? உனக்கு விரும்புவதை உன்னுடைய பிற சகோதரனுக்கு விரும்பாத வரையில் நீ ஒரு முஸ்லிமாக மாட்டாய் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது என்னிடத்தில் இருக்குதா? எனக்கு விரும்புவதை, நான் விரும்புவதை, என்ற கடைக்கு, நான் ஒரு கடைக்கு போனா, ஒரு கஸ்டமராக ஒரு கடைக்கு போனா, அந்த கடையில் உள்ளவர்கள் என்னை எப்படி ட்ரீட் பண்ண வேண்டும், எனக்கு எப்படி என்னுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் எதிர்பார்ப்பது போன்று எந்த கடைக்கு வரக்கூடிய கஸ்டமரை, எந்த கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களை
எனக்கு ட்ரீட் பண்ண இயலுமா? நான் கொழும்புக்கு போனா எதிர்பார்க்கிறேன், கொழும்புல உள்ள முதலாளி என்னை இப்படித்தான் ட்ரீட் பண்ண வேண்டும், என்னை ஏமாற்றக்கூடாது, எனக்கு உள்ளதை உள்ளபடி சொல்லி எனக்கு வியாபாரம் செய்ய வேண்டும், விலையை கூட்டக்கூடாது, மார்க்கெட்ல பஜார்ல இருக்கிற விலைக்கு எனக்கு தர வேண்டும், அதை விட குறைத்து தந்த அது மிச்சம் சந்தோஷமான செய்தி. நான் கொழும்புக்கு போன ஒரு வாடிக்கையாளராக போகின்றேன், மெக்சிகோவில் நான் ஒரு முதலாளியாக மாறிவிடுகின்றேன். என்ன அந்த முதலாளி எப்படி ட்ரீட் பண்ண வேண்டும் என்று விரும்பினாரோ அதே விருப்பம், அதே நடைமுறை, அதே அணுகுமுறை என்னுடைய வாடிக்கையாளர்களுடன் நான் நடந்து கொள்ளவில்லை என்றிருந்தால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஒரு உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியாது, உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியாது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லிஅഖீஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி. எனக்கு விரும்புவதை, எனக்கு நான் விரும்புவதை என்னுடைய மற்ற சகோதரர்களுக்கு விரும்பாத வரையில் நீ ஒரு ஈமான்தாரியாக ஆக மாட்டா என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? என்ன தொடர்பு இருக்கிறது? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டத்துக்கு வந்து விட்டோம். சுயமாக சிந்திக்க வேண்டும். நான் ஒரு உண்மையிலேயே முஸ்லிம் தானா? தொழுகையில தக்பீர் கட்டிக்கொண்டு சொல்லலாம், வஅன மினல் முஸ்லிமீன் வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாத்தி வல் அர்த் சொல்லுகின்றோம். ஆனா வஅன மினல் முஸ்லிமீன் வாயால சொல்லுகின்றோம் நான் முஸ்லிம் என்று. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகின்றான் அந்த சந்தர்ப்பத்தில்? ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் உள்ள ரகசியம், அதை நானும் அவனும் பார்த்துக் கொள்கின்றேன். வாயால சொல்லுகின்றோம், யதார்த்தத்தில் அப்படித்தானா? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. மக்பராவுக்கு போய் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்குள்ள மக்களுடன் கதைப்பார்கள், சலாம் சொல்லுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்ல குபூரில் முஃமினீன். அங்க வாப்பக்கு சலாம் இல்ல, தாய்க்கென்று தனி சலாம் இல்ல, எல்லாருக்கும் ஒரே சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்ல குபூரில் முஃமினீன். முஃமினான வீட்டுடையவர்களே, உங்களுக்கு சலாம், சாந்தி, சமாதானம் உண்டாகட்டும். என்னுடைய பெற்றோருடைய கபருக்கு முன்னால போய் நின்று பாப்பா உம்மா என்று விழித்து அவர்களுக்கு நாங்கள் சலாம் சொல்லுவோம். முஃமின்களாக இருந்தால், ஈமானுடைய மக்களாக இருந்தால் அந்த சலாத்துக்குரியவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள். அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள் அந்த கபருடைய மக்களை பார்த்து, மா ஹபருக்கும், உங்களுடைய செய்தி என்ன? உங்களுடைய செய்தி என்ன? எங்களை விட்டு பிரிந்து நீங்க போயிட்டீங்க, நீங்க இன்னொரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய செய்தி என்ன? சொல்லுவாங்க, உங்களுடைய செய்தியை நீங்க சொல்றதுக்கு முன்னால உங்களுடைய உலகத்துல உள்ள செய்தியை நான் சொல்றேன் கேட்டுக்கொண்டு சொல்லி போட்டு சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? உங்களோட மடியில இன்பம் அனுபவித்துக் கொண்டிருந்த உங்களுடைய மனைவிமார்கள் இன்னும் யாரோ ஒருவருடைய மடியில இன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க தான் எல்லாம் என்று நினைத்து சொல்லிக் கொண்டிருந்த உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன் இன்னும் ஒருவரை நிக்காக செய்து இன்னும் ஒருவரை திருமணம் முடித்தவர்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார்கள். ஐயோ பாவம், உங்களுடைய குழந்தைகள் அனாதைகள் ஆகிவிட்டார்கள். குழந்தைகளை சமூகம் ஒரு பரக்கத்துக்குரிய பிள்ளையாக மாற்றி விட்டார்கள். அனாதைகளுடைய தலையை தடாவி விட்டால் இவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் அனாதைகளாக பார்க்கப்பட்டு அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டு விட்டது. நீங்க விட்டு விட்டு போன சொத்துக்கள் அனைத்தும் பங்கு வைக்கப்பட்டு விட்டது. இது சொன்னது அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்துல. இன்றைக்கு இருந்தா சொல்லி இருப்பாங்க, நீங்க விட்டு விட்டு போன சொத்துக்கள் எல்லாம் நீதிமன்றங்கள்ல விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறாங்க, குழந்தைகள் வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. நீங்க வேறு சிந்தி பிள்ளைகளுக்காக வேண்டி என்று சம்பாதித்துக் கொண்ட சொத்துக்கள் எல்லாம் இன்று நீதிமன்றங்களின் ஊடாக பிரிக்கப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது என்றுதான் இன்றைக்கு சொல்லி இருப்பார்கள். அன்றைக்கு சொன்னார்கள், குஸ்ஸிமத் அம்வாலுக்கும், உங்களோட சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு விட்டது. உங்களோட 7 பரம்பரைக்கென்று சொல்லி கட்டின வீடுகள்ல உங்களோட குடும்பம் வாழ இல்ல, வேறு யாரோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க.
நீங்க எந்த முஸ்லிம் ஊருக்கு போய் எந்த வீட்டை தட்டி கேட்டாலும் இந்த வீடு யாருடைய வீடு, இந்த வீட்டுல இதற்கு முந்தி வாழ்ந்தவங்க யார் என்று கேட்டால் 2 பரம்பரைக்கு முன்னால் வாழ்ந்திருப்பார்கள். வேறொரு சமூகம், வேறொரு குடும்பம், வேறொரு தலைமுறை. சொன்னாங்க அல்லாஹு தஆலா, இதுதான் உங்களோட மௌத்துக்கு பிறகு நடந்த விஷயம். உங்களோட மனைவி விதவையாகிவிட்டால், உங்களோட குழந்தைகள் அனாதையாகிவிட்டார்கள், உங்களோட சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட்டு விட்டது, உங்களோட வீடுகள்ல இப்ப வேறு யாரோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான். சொன்னாங்க அல்லாஹு தஆலா, யா குமைல் லவ் உதினு ஃபில் இஜாபா, இவர்களுக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் அனுமதி வழங்கிவிட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இங்க வரக்கூடிய யாரும் வெறும் கையோட வர வேண்டாம், தக்வாவுடன் வந்து சேருங்கோ. இங்க வாங்க தக்வாவுடன், யாரும் தனியே வெறும் கையோட வர வேண்டாம். ஏன் தெரியுமா காரணம்? ஃபஇன்னல் குபூர சுந்தூகுல் அமால், அமல்கள் பாதுகாக்கப்படக்கூடிய பெட்டகம், அமல்கள் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு பாக்ஸ், ஒரு பெட்டியாக இருக்கிறது கபரு. வஇந்தல் மௌத் யத்தில் خبر, நீங்க மௌத்தாகக்குள்ளேயே உங்களுக்கு சொல்லப்பட்டுவிடும் நீங்க நல்லவனா கெட்டவனா என்ற செய்தி. மௌத்திலேயே சொல்லப்பட்டுவிடும். ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ஏந்த நிலைமையை ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிலைமையாக நினைத்து இந்த ஆயத்தை ஓதுங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க. குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் எனக்குரிய ஆயத்து, எனக்குரிய ஆயத். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், தொண்ட குழிக்கு ரூஹ் வந்து சேரும். ஏந்த ரூஹம் நிச்சயமாக வரும், சத்தியமாக வரும். உங்களோட ரூஹம் நிச்சயமாக வரும், சத்தியமாக வரும். அந்த நேரம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணி பாருங்களேன். என் வீடு எப்படி இருக்கும்? வாப்பக்கு சக்கராத், கணவனுக்கு சக்கராத், அப்பக்கு சக்கராத், பேர பிள்ளைகள் அப்பான்னு சொல்லும், குழந்தைகள் வாப்பான்னு சொல்லும், மனைவி சொல்லுவார் கணவன் என்று சொல்லுவார்கள். இப்படியாக பல பேரும் பலதை கலைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் கதையிலையும் முன்னேற்பாடுகளையும் நான் தானே அனுபவித்துக் கொண்டிருப்பேன். அல்லாஹ்வை கேட்கிறான், உங்களோட குடும்பத்தை பார்த்து, என் குடும்பத்தை பார்த்து, நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு முடியமாக இருந்தால் இவர் அனுபவிக்கக்கூடிய இந்த சக்கராத்திலிருந்து இவரை நீங்கள் கலட்டி விடுங்கள், பார்க்கலாம். உங்களோட பவர், உங்கள்கிட்ட வெல்த் இருக்குது, இன்ஃபுளுன்ஸ் இருக்குது, நாலேஜ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. எதையாவது பாவித்து فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون فلولا إن كنتم غير مدينين ترجعونها إن كنتم صادقين. நீங்க உண்மை பேசக்கூடிய மக்களாக இருந்தால், உங்களுக்கு முடியும் என்று சொல்றீங்க தானே, முடியமாக இருந்தால் இதோ போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிரை, இந்த ரூஹை திருப்பி கொடுங்க பார்ப்போம். முடியாது சொல்லிவிட்டு சொல்லுகிறான், மௌத்துடைய கட்டத்தில் செய்தி வந்துவிடும், ரிசல்ட் அவுட் ஆகிவிடும். யாக்கில் خبر عند الموت فأما إن كان من المقربين فروح وريحان وجنة نعيم وأما إن كان من أصحاب اليمين فسلام لك من أصحاب اليمين وأما إن كان من المكذبين الضالين فنزل من حميم وتسلية جحيم. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் தக்வா என்பதற்கு அடையாளம் துறவியாக மாறுவது அல்ல. எங்கட சமூகம் தக்வாவுக்கு கொடுத்த வரைவிலக்கணம் தவறு. தக்வா என்றால் உலகத்தை விட்டு வியாபாரத்தை குறைத்துக் கொண்டு கடையை மூடிவிட்டு எல்லாத்தையும் திறந்து இந்த வாழ்க்கையில துறவரத்தை கடைபிடிக்க போகிறேன் என்பது துறவரம். லா ரஹ்பானியத் பில் இஸ்லாம், இஸ்லாத்தில் அப்படிப்பட்ட துறவரம் கிடையாது. இஸ்லாத்துல தக்வாண்டா என்ன தெரியுமா? எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, எந்த தொழில இருக்கிறீங்களோ, எந்த பணியில இருக்கிறீங்களோ, எந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறீர்களோ, எந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறீர்களோ, அந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும்.
அல்லாஹ் சொல்ல இல்ல, ஜும்மாவுக்கு வந்த மக்களுக்கு ஜும்மாவை தொழுதுட்டு அசரு வரைக்கும் பள்ளியில் இருந்தோ, மக்ரிபு வரைக்கும் இங்கே தங்கி விடுங்கள், பள்ளியை விட்டு வெளியே போக வேண்டாம். பஜார் என்று சொல்லக்கூடியது ஷைத்தானுடைய இடம் என்று சொல்லி எங்களுக்கு குர்ஆன் சொல்ல இல்ல. குர்ஆன் என்ன தெரியுமா சொல்லுது? எல்லாருக்கும் சொல்லுது, உலமாக்களுக்கு சொல்லுது, புத்திஜீவிகளுக்கு சொல்லுது, குர்ஆனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைவருக்கும் சொல்லுது. ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத், தொழுது முடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள் நல்ல நாள், சிறப்பான நாள். என்ன செய்யுங்க? ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஃபضலை தேடிக்கொள்ளுங்கள், சம்பாதியுங்கள், உழையுங்கள். ஆனால் அடுத்தது அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபப்தகு மின் ஃபضலில்லாஹ் வஸ்குருல்லாஹ கஸீரன். தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசல் உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்வது போன்று கஷியர் பட்டலில் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். தொழில் செய்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய திக்ரை மறந்து விடாதீர்கள், ஹராம் ஹலாலை மறந்து விடாதீர்கள். சுப்ஹானல்லாஹ். தக்வா என்பதற்கு அடையாளம் நீங்க துறவியாக மாறிவிடுங்கள் என்பது அடையாளம் அல்ல. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்ட சஹாபி, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்ட சஹாபி. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இன்று இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து சொல்லுகிறார்கள், அவர்களுடைய வெல்த், அவருடைய பணம் எவ்வளவு விசாலமான பணம், எவ்வளவு பெரிய பணம். தக்வா என்பது உலகத்தை விட்டு துறவியாக வெளியே வருவதல்ல. உலகத்தில் ஆளுமை படைக்க வேண்டும், உலகத்தில் வரலாறு படைக்க வேண்டும், செல்வத்தால் வரலாறு படைக்க வேண்டும். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலியே முர்தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களும் பணக்கார சஹாபாக்கள். பணக்கார சஹாபாக்கள் கையேந்தக்கூடியவர்கள் அல்ல, யாசகம் கேட்டவர்கள் அல்ல, பிறரை வாழ வைத்தவர்கள், பிறரை வாழ வைத்தவர்கள். ஸல்லல்லாஹுடைய சஹாபாக்கள் ஏழைகளாக இருந்தவர்களை விடவும் பணக்காரர்களாக இருந்தவர்கள் கூட. எனவே அன்புக்குரிய நண்பர்களை, தக்வாவுக்கு வரைவிலக்கணம் கொடுத்து விட வேண்டாம். துறவரம் என்று சொல்லி, துறவரம் அல்ல தக்வா. எந்த துறையில இருக்கின்றோமோ அந்த துறையில இருந்து கொண்டு அரச உத்தியோகமா, ஒரு முன்மாதிரியான அரச உத்தியோகத்தகர், முன்மாதிரியான அரச உத்தியோகத்தகர், கை சுத்தமானவர், லஞ்சம் வாங்கியது கிடையாது. இந்த கை சுத்தம். ஒரு வியாபாரியா, அளவை நிறுவையில் குறை செய்யாதவன். வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் குறை செய்தவன் அல்ல. நான் ஒன்று சொல்லுகின்றேன், நான் அளவை நிறுவை என்று சொல்லும் பொழுது தராசியில போட்டு நிறுத்தக்கூடிய அந்த நிறுத்தலையும் அளவுகோலால் அளக்கக்கூடிய அளவுகோலால் அளக்கக்கூடியதை மட்டும்தான் நாங்கள் இந்த ஆயத்துக்கு வரைவிலக்கணமாக சொல்லுகின்றோம். இந்த ஆயத்துக்குரிய தஃசீர் அது மட்டுமல்ல. பாடசாலைகளில் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள், அரச உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், சுப்ஹானல்லாஹ், இவைகள் அனைத்துக்கு மேலாக அன்புக்குரிய நண்பர்களே, அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய டாக்ஸ், இது எல்லாத்துக்கும் இந்த ஆயத்து பொருந்தும். இந்த எல்லாவற்றுக்கும் இந்த ஆயத்து பொருந்தும். நான் அரசாங்கத்துக்கு டாக்ஸ் கட்ட வேண்டுமா? அது முஸ்லிமானவர்கள் கட்டத்தான் வேண்டும். ஏன்? அரசாங்கம் எங்களுக்கு செய்திடக்கூடிய சலுகைகள், இலவச கல்வி, இலவச மருத்துவம், இலவச பாதைகள். சுப்ஹானல்லாஹ். இந்த நாட்டில் எத்தனை சர்வீஸ் எங்களுக்கு இருக்கிறது. நாங்க ராவட் என்கிற கடையை மூடிவிட்டு, டவுன்ல கடையை மூடிவிட்டு, நாங்க எங்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை எங்கேயோ விட்டுவிட்டு வீடுகள்ல போய் நிம்மதியாக தூங்குறோம் தானே? எப்படி தூங்குறோம்? இதை யாரு பாதுகாக்கிறாங்க? அல்லாஹ் பாதுகாக்கிறான். யாரை கொண்டு? அதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகம், இலங்கை நாடு, திருநாடு தரக்கூடிய பெனிஃபிட்ஸ், பலன்களை, லாபங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு நாட்டுக்கு செய்ய வேண்டியவைகளை நாங்கள் செய்யாவிட்டால் அதுவும் வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அதுவும் அதுக்குள்ளதான் நடக்கும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, முஸ்லிம் சமூகம் என்று சொல்லக்கூடியது தக்வா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். துறவரம் அல்ல தக்வா என்பது. தக்வா என்று சொல்லக்கூடியது வாழ்க்கையில ஒரு வகையான சஹாபாக்களை போன்று துருதுருப்பான அரசியல்வாதிகள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அரசியல் தலைவர், உலகம் போற்றக்கூடிய அரசியல் பிரமுகர். எப்படிப்பட்ட ஆட்சி செய்தார்கள், எப்படிப்பட்ட அரசாங்கம் செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ்.
அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் அப்படித்தான் திங்க் பண்ண வேண்டும், அப்படித்தான் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தக்வாவை எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. அந்த இறையச்சத்தை அல்லாஹ் தந்தருவானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை இந்த முக்கியமான தருணத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த நாட்டில் நானும் நீங்களும் ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். 10% முஸ்லிம்கள். நீங்களாக யோசித்து பாருங்கள், முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகள்ல அவர்களுக்கு கிடைத்த சௌபாக்கியங்கள், அவர்களுக்கு கிடைத்த பெனிஃபிட்ஸ்ல இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய எங்களுக்கு எது கிடைக்கவில்லை என்று சொன்னேன். சவுதி அரேபியாவில் வாழக்கூடிய, மலேசியாவில் வாழக்கூடிய, பாகிஸ்தானில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கிறது. நாங்கள் ஒரு சிறுபான்மை சமூகமாக இந்த நாட்டில் வாழுவதன் காரணமாக எங்களுக்கு இவைகள் கிடைக்கவில்லை என்று சொல்லுவதற்கு ஏதாவது இருக்குதா? புத்திஜீவிகளே, கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். இந்த நாட்டில் எங்களுக்கு என்ன குறை இருக்குது? அப்படி ஏதாவது ஒன்றை நாங்க கண்டிருக்கிறோமா? நானும் நீங்களும் தொழுது கொண்டிருக்கிற உட்கார்ந்து இருக்கிற பள்ளி வாசல் இது எப்படி வந்துச்சு? இந்த நாட்டில் 3500 பள்ளி வாசல், 3500க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல் இருக்கிறது. இந்த பள்ளிகள் உருவாக்கியவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. வெளிநாட்டிலிருந்து வந்த இந்தியர்கள் தொழில் மட்டும் செய்துவிட்டு போகவில்லை, தொழில் செய்த இடத்தில் வரலாறையும் செய்துவிட்டு போனார்கள், வரலாறையும் உருவாக்கிவிட்டு போனார்கள். அதுதான் பட்டணத்திலிருந்து வந்தார்கள், கீழக்கரையிலிருந்து வந்தார்கள். வந்தவர்கள் வந்து உழைத்துக் கொண்டு மட்டும் போகவில்லை, ஏதோ செய்ய வேண்டியதை அழகாக செய்துவிட்டு போனார்கள். அவர்கள் விரும்பினது தெரியுமா? பள்ளி வாயில்களை கட்டி பள்ளி வாயில்கள்ல நிதி சேகரிக்க கூடாது, சந்தா வசூலிக்க கூடாது, ஹஜ்ரத்துடைய இமாமுடைய சம்பளத்துக்கு, இமாமுடைய கொடுப்பனவுக்கு மக்கள்கிட்ட கைவிட்ட கூடாது. அதற்கென்று சொல்லி பள்ளிகளுக்கு கடைகளை வக்ஃப் செய்தார்கள். இதுதான் முஸ்லிம்களுடைய வரலாறு, இதுதான் எங்களுடைய முன்னோர்களுடைய வரலாறு. 2500க்கும் மேற்பட்ட மக்பராக்கள் இருக்கிறது இந்த நாட்டில். ஒரு முஸ்லிம் மௌத்தாகிவிட்டால் அடக்கம் செய்வதை பற்றி யோசிக்க வேண்டிய தேவையே கிடையாது. மக்பராக்கள் 4 பக்கத்தில் இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு உருவாக்கப்பட்ட மக்பராக்கள், முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட 900க்கும் மேற்பட்ட பாடசாலைகளுக்கு முஸ்லிம் பாடசாலைகள், முஸ்லிம் பாடசாலைகள். குழந்தைகள் அந்த பாடசாலைகளுக்குள்ள போய் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொண்ட நிலையில், இஸ்லாமிய பண்பாடுகள் விரும்பியங்களை பாதுகாத்துக் கொண்ட நிலையில் கல்வி கற்பதற்குரிய மேற்கத்திய கல்வி இஸ்லாமிய சூழல் என்ற மகுடத்தின் பேரில் பாடசாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அரபு மதரசாக்கள், 300க்கும் மேற்பட்ட மதரசாக்கள், 100க்கும் மேற்பட்ட லேடிஸ் அரபிக் காலேஜுகள், 65க்கும் மேற்பட்ட காசி நீதிமன்றங்கள். கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம், இதுக்கு மேல எங்களுக்கு என்ன இல்லைன்னு சொல்லி. உலகத்தில் ஒரே ஒரு நாடு, உலகத்தில் ஒரே ஒரு நாடு சங்கையான ரமலானுக்காக வேண்டி என்று சொல்லி பாடசாலைகளுக்கு விடுமுறை. உலகத்தில் எங்கேயும் கிடையாது, எந்த முஸ்லிம் நாட்டிலையும் கிடையாது. ரமலானுக்கு என்று சொல்லி பாடசாலைகளுக்கு விடுமுறை. அது இந்த திருநாட்டில் மட்டும் இருக்கிறது. முஸ்லிம்களுடைய பர்சனல் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் மாப்ப மௌத்தாகிவிட்டா கோர்ட்டில் போய்த்து நீங்க சண்டை பிடிக்க தேவையில்லை. குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற முறப்பிரகாரம் யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹவ்வில் உன்ஸயைன் என்று சொல்லக்கூடிய சட்டத்தின் பிரகாரம் உங்களுடைய சொத்துக்களை பிரித்துக் கொள்வதற்குரிய அதிகாரத்தை இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு தந்திருக்கிறது. அதுக்கு மேல முஸ்லிம்களுடைய பொது சொத்து, பள்ளி வாயில்கள், மக்பராக்கள், ட்ரஸ்டுகளை பாதுகாப்பதற்கென்று ஒரு வக்ஃப் போர்டு இருக்கிறது, வக்ஃப் சட்டம் இருக்கிறது, பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆக்ட் இருக்கிறது. இப்படியாக இந்த நாட்டில் எங்களுக்கு எதுவுமே இல்லாம இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனா இன்றைக்கு என்ன தெரியுமா பஞ்சம் முஸ்லிம்களுக்கு? நாங்க எல்லாரும் துஆ செய்வோம்,
எங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்காக வேண்டி நாங்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். நீதி அரசர்கள், லாயர்ஸ் என்று சொல்லி விதிவிலக்கில்லாமல், உலமாக்கள் என்று விதிவிலக்கில்லாமல், தனவந்தர்கள் செல்வந்தர்கள் என்று விதிவிலக்கில்லாமல் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அனைவரும் அனைத்தையும் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். சட்ட ரீதியாக செய்ய வேண்டியவைகள், சொத்து ரீதியாக செய்ய வேண்டியவைகள், அறிவு ரீதியாக செய்ய வேண்டியவைகள் என்று சொல்லி இந்த முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டில் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு தேவையான அடையாளத்தை பாதுகாத்துக் கொண்டு வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் செய்து வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன தெரியுமா எங்களுக்கு பஞ்சம்? இவைகளை பராமரிப்பதற்குரிய மனித வளம் எங்களிடத்தில் இல்லை. இன்றைக்கு இருக்கிற பஞ்சம் அதுதான், ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம் எங்க இருக்குது? இந்த சமூகம் அதுக்கு இன்னும் முதலீடு செய்ய இல்லை. அதிகார கல்வி அட்மினிஸ்ட்ரேஷன்ல முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்ன? இந்த நாட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல கவலையோட சொல்லுகின்றேன், முஸ்லீம்களுடைய பங்களிப்பு லெஸ் தென் 3%. 3% விட குறைவோம். 10% இருக்கிறோம் நாட்டில். இந்த நாட்டில் பாதுகாப்பு துறையில, இந்த நாட்டில் பாதுகாப்பு துறையில முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்ன? இந்த நாட்டினுடைய கல்வி சேவையில முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்ன? இந்த நாட்டினுடைய வெளிநாட்டு சர்வீஸ்ல முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்ன? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, முஸ்லீம்கள் சிந்திக்க வேண்டும். 3500க்கு மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது. பள்ளிவாசலுடைய இமாம்களை ட்ரெயின் பண்ணுவதற்கு எங்களுக்கு என்ன இருக்குது? எங்களுக்கு பக்கத்தில் கூடிய மதகுருமார்கள், கிறிஸ்தவ மதகுருமார்களுடைய அவர்களை வலுப்படுத்துவதற்கு, அவர்களுடைய மனிதவள அபிவிருத்திக்காக வேண்டி அந்த சமூகம் என்னெல்லாம் செய்து வைத்திருக்கிறது, என்னெல்லாம் செய்து வைத்திருக்கிறது. சிந்திக்க வேண்டிய நிலைக்கு வந்து விட்டோம். சிந்திக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்து விட்டோம். நீதித்துறையில் சுப்ஹானல்லாஹ், நீதித்துறையில் எங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? ஜட்ஜஸுடைய பங்களிப்பு பாராட்டத்தக்க பங்களிப்பு, அது எப்படி தொடர்ச்சியாக இருக்கும்? இதற்கு பிறகு எத்தனை பேர் ரிட்டையர்ட் ஆகுறாங்க? ரிட்டையர்ட் ஆகிற அளவுக்கு எங்கள்கிட்ட ப்ரொடக்ஷன் இருக்குதா? ப்ரொடக்ஷன் இருக்குதா? அதிபர்கள் ரிட்டையர்ட் ஆகி போய்கொண்டிருக்கிறாங்க, ஓய்வு பெற்று போய்கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் ஓய்வு பெற்று போற அளவுக்கு எங்களிடத்தில் உற்பத்தி இருக்குதா? நாங்கள் எல்லாரும் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய அடுத்த தலைமுறை தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால் நான் ஒன்று சொல்லுகின்றேன், நீங்க பௌதிக வளங்களை பற்றி யோசிக்க வேண்டாம். அதை யோசிப்பதை கொஞ்சம் குறைத்துக் கொண்டு மனிதவள அபிவிருத்தியை பற்றி யோசியுங்கள். கிழக்கு மாகாணத்து முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அவர்களுடைய கண்ட்ரிபியூஷன் மனிதவள அபிவிருத்தியில் ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பாராட்டத்தக்கது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பிடத்தக்கது. போதுமான வளவாளர்களை, போதுமான எம்பசிடர்ஸ், போதுமான பொருள் வெளிநாட்டு சர்வீஸ்ல உள்ளவர்கள், அரசு உத்தியோகத்தர்கள் என்று சொல்லி பலரையும் இந்த நாட்டுக்கு நீங்கள் பறைசாட்டி இருக்கிறீர்கள், தந்திருக்கிறீர்கள். அது முஸ்லீம்களுக்கு பெருமை என்று சொல்லி பெருமையுடன் சொல்லிக் கொள்கின்றேன். ஆனாலும் அது தொடர வேண்டும், அது தொடர வேண்டும். அதற்கு நாங்கள் தனியாக யோசிக்க முடியாது, சமூகமாக இருந்து யோசிக்க வேண்டும். நான் சொல்லுகின்றேன், மலை நாட்டை உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். இதற்கு எங்களுடைய சிட்டிசன்ஷிப் இந்த நாட்டில் நாங்கள் பிரஜா உரிமை பெற்றிருக்கின்றோம். பிறப்பிலேயே 1000 ஆண்டுகளாகவே இந்த நாட்டினுடைய பிரஜையாக நாங்கள் வாழுகின்றோம். ஆனா மலை நாட்டு சகோதரர்கள், அவர்களுக்கு பிரஜா உரிமை கிடைத்தது 70களுக்கு பிறகுதான். ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கும் பொழுது அவர்களை நாங்கள் ஒரு மைல்கல்லாக வைத்து நாங்கள் பாடம் படிக்க வேண்டிய நிலைக்கு இந்த நாட்டுடைய முஸ்லிம்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த நாட்டினுடைய நிர்வாக சர்வீஸ்ல அவருடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? இவைகளை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், சமூகம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய நிலைக்கு சமூகம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இல்லாவிட்டால் நாங்களாகவே இந்தியாவுடைய முஸ்லீம்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கசப்பான நிகழ்வுகள் எங்களையும் நோக்கி வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். பணத்தால் மட்டும் அனைத்தையும் செய்ய முடியாது, அரசியல் பலத்தால் மட்டும் அனைத்தையும் செய்ய முடியாது. வரலாறு படித்து பாருங்கள். ஸ்பெயினுடைய முஸ்லீம்களுடைய வரலாறை படித்து பாருங்கள்.
800 ஆண்டுகள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள் ஸ்பெயின்ல. 800 வருஷம் ஆட்சி செய்தார்கள். அவங்களுக்கு என்ன பஞ்சம் இருந்துச்சு? உலமாக்கள் இல்லையா? இமாம் குர்துபி, இமாம் தாவூதுல் லாஹிரி, இப்னு ஹஸ்முல் லாஹிரி போன்ற பெரும் பெரும் உலமாக்கள் அழகுபடுத்தின மிம்பர் இன்றைக்கு இருக்குது குர்துபாவுல. ஆனா அந்த பள்ளி உள்ளுக்கு தொலைலாது, அந்த பள்ளி உள்ளுக்கு தொலைலாது. நீங்க யாரும் பெருமிதம் கொள்ள வேண்டாம். நாங்க இந்த நாட்டில் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்றோம். எனவே எங்களை யாராலையும் அசைக்க முடியாது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்ற வரலாறு சொல்லுது. உங்களை மாதிரி அல்ல, எல்லா சூப்பர் பவருடன் வாழ்ந்த உங்களுடைய நிலைமையை கொஞ்சம் படித்து பாருங்கள். இன்னைக்கு படித்து பாருங்க. மனிதவள அபிவிருத்தியில் நாங்கள் பலகீனமாகிவிட்டால் அனைத்தையும் இழக்க வேண்டி வந்துவிடும். நான் அனைத்தையும் இழக்க வேண்டி வந்துவிடும் என்று தான் சொல்லுகின்றேன். இழந்தவைகளை சொல்லவில்லை. இதுவரைக்கும் இழந்தவைகள் எம்மாத்திரமோ இருக்கிறது, எம்மாத்திரமோ இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அனைவருமாக சேர்ந்து புத்திஜீவிகள், உலமாக்கள், வர்த்தகர்கள், வாலிபர்கள், பெண்கள் என்று யாரையும் ஒதுக்கி ஓரங்கட்டி விடாமல் அனைவருமாக சேர்ந்து இந்த சமூகத்தினுடைய மனிதவள அபிவிருத்திக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனிதவள அபிவிருத்திக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாராளுமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய எங்களுடைய பிரதிநிதி எப்படி இருக்க வேண்டும்? நான் ஒன்று சொல்லுகின்றேன், பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதிநிதிகளை யாரும் குறை சொல்லி எந்த அர்த்தமும் இல்லை. ஏன் தெரியுமா? காரணம், அவர்களாக போகவில்லை, அவர்களை நாங்களாக அனுப்பி வைத்திருக்கின்றோம். நாங்கள் வாக்களித்துத்தான் அனுப்பி வைத்தோம். அவங்க போய் பேசுறாங்க இல்ல என்று சொல்லி யாரும் குறை சொல்ல வேண்டாம். என்ன பேசாதவர்களை அனுப்பி வைத்தா பேச மாட்டார்கள். பேசாதவர்களை அனுப்பி வைத்து விட்டு அவங்க பேசவில்லை என்று சொல்லுவது என்ன அர்த்தம்? நாங்க யார் அனுப்ப போறோம்? நாங்க யார் அனுப்ப போறோம்? கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் பிரபுகளுக்கும் சொல்லுகின்றேன், உங்களோட கட்சி அரசியலை விட்டுவிட்டு இந்த நாட்டினுடைய, இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய எழுச்சிக்காக வேண்டியும் எதிர்காலத்துக்காக வேண்டியும் திட்டமிடக்கூடிய ஒரு அரசியல் கொள்கையை பிரகடனப்படுத்துங்கள். உங்களுக்கு மலைநாட்டு தமிழ் சகோதரர்கள் உதாரணமாக இருக்கட்டும், உதாரணமாக இருக்கட்டும். பல்கலைக்கழகம் வேண்டுமா? பிரதேச சபைகள் வேண்டுமா? கல்விசார் நடக்கைகள் வேண்டுமா? கல்விக்கு என்ன இலக்கு வைக்க வேண்டும், என்ன நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் அவர்கள் தனியாக சிந்திக்கவில்லை, கூட்டாக சிந்தித்தார்கள். கட்சி கட்சியாக பிரிந்து போகவில்லை. அவர்களுக்கு மத்தியிலும் கட்சி இருக்கிறது, ஆனால் அனைவருக்கும் ஒரு கோல் இருக்கிறது, அனைவருக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி அனைவரும் நகர்ந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். எனவே கிழக்கு மாகாணத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இந்த திருநாட்டினுடைய 10% முஸ்லீம்கள் 38% முஸ்லீம்கள் கிழக்கிழங்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது, இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாறை எழுதுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடந்த காலங்களில் அழகாக எழுதி வைத்தது போன்று வரக்கூடிய காலங்களிலும் அதை அழகாக எழுதுவதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. எனவே இந்த பிரதேசங்களில் இப்படிப்பட்ட மனிதவள அபிவிருத்திக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன எப்படி கைகோர்த்துக் கொள்ள வேண்டும், என்னென்ன துறைகளில் எங்களுடைய சிறார்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு உங்களுக்கு இருக்கிறது. இதைத்தான் குர்ஆனுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். தக்வாவுடைய மக்களுக்கு இருக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு அடையாளம், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நாங்க ஒவ்வொருவருக்கும் என்னென்ன கொடுத்திருக்கிறோமோ அதை அவர்கள் பொது வேலைகளுக்காக வந்து செலவழிப்பார்கள். அங்க பணம் என்று வந்தில்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், பணம் மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை செய்வதற்கு தேவை ஆளுமை தேவை, வீரம் தேவை, ஸ்ட்ராட்டஜி தேவை, திட்டமிடல் தேவை. இப்படியாக படித்தவர்களுடைய பங்களிப்பும் வேண்டும், இன்டலெக்சுவல்ஸுடைய பங்களிப்பும் வேண்டும், வர்த்தகருடைய பங்களிப்பும் வேண்டும், உலமாக்களுடைய ஆத்மீக பங்களிப்பும் வேண்டும். இப்படியாக அனைவருடைய பங்களிப்பும் உண்டாக சேர்ந்துதான் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும். அதைத்தான் சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப திருவசனங்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டான், வமிம்மா ரஸக்னாஹும்,
நாம் அவர்களுக்கு எவைகளை எல்லாம் கொடுத்திருக்கின்றோமோ அவைகளை சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காக வேண்டி, சமூகத்தினுடைய நலனுக்காக வேண்டி அவர்கள் பாவிப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கோடிட்டு காட்டுகின்றான். உலமாக்கள் ஹுத்பா ஓதுகிறார்கள், உலமாக்கள் பயான் செய்கிறார்கள், நல்லதை சொல்லித் தருகிறார்கள். அது அவர்களுடைய பங்களிப்பு, அது அவர்களுடைய பங்களிப்பு. செல்வந்தர்கள் பணத்தை கொடுக்கிறார்கள், இன்டலெக்சுவல்ஸ் அவர்களுடைய கெபாசிட்டி, அவர்கள் இருக்கக்கூடிய ஆளுமை, அவர்கள் இருக்கக்கூடிய அறிவு செல்வத்தை மக்களுக்கு செலவழிக்கிறார்கள். இப்படியாக அனைவருமாக சேர்ந்து ஒரு இலக்கை நோக்கி பயணிப்போம் என்றிருந்தால் நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கி விடுவது மிக தூரமான விடயம் அல்ல, மிக கிட்டத்தில் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய ஆளுமையை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்தருள்வானாக, தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நல்லவைகளை நல்லவைகளாக புரிந்து செயல்பட துணை புரிவாயாக. யா அல்லாஹ், பிறருடைய பார்வையில் நாங்கள் முஸ்லீம்களாக இருப்பது போன்று உன்னுடைய பார்வையிலேயும் எங்களை முஸ்லீம்களாக்கி இருக்கிறார். யா அல்லாஹ், பிறருடைய பார்வையில் நாங்கள் முஸ்லீம்களாக இருப்பது போன்று உன்னுடைய பார்வையிலேயும் எங்களை முஸ்லீம்களாக ஏற்றுக்கொள்வாயாக. எங்களை ஒதுக்கி விடாதே அல்லாஹ், எங்களை ஓரமாக்கி விடாதே அல்லாஹ். எங்களுக்காக வேண்டி வாழ்ந்த எங்களுடைய முன்னோர்களுக்கு மேலான அருள் செய்வாயாக. அவர்கள் செய்த வக்ஃபுகளிலும், அவர்கள் செய்த தான தர்மங்களிலும், அவர்கள் விட்டு விட்டு போன அனைத்து இன்டலெக்சுவல் புறப்பட்ட அனைத்திலையும் அவர்களுக்கு மேலான கிருபை செய்வாயாக. அவர்களை விடவும் அழகான பணி செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கு தந்தருள்வாயாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.